ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಅಗ್ರೇ ಪಶ್ಯಾಮಿ ತೇಜೋ ನಿಬಿಡತರಕಲಾ ಯಾವಳೀ ಲೋಭನೀಯಂ ಪೀಯೂಷಾ ಪ್ಲಾವಿತೋಹಂ ತದನು ತದುದರೇ ದಿವ್ಯಕೈಶೋರವೇಷಂ ತಾರುಣ್ಯಾರಂಭರಮ್ಯಂ ಪರಮಸುಖರಸಾ ಸ್ವಾದರೋಮಾಂಚಿತಾಂಗೈಃ ಆವೀತಂ ನಾರದಾದ್ಯೈರ್ವಿಲಸದುಪನಿಷತ್ ಸುಂದರೀ ಮಂಡಲೈಶ್ಚ. ಅಗ್ರೇ ಪಶ್ಯಾಮಿ தேஜோ நிபிட தரகலா யாவலி லோபனீயம். அக்ரேனா என்னோட எதிர்க்க பார்க்குறேன்னு சொல்கிறேன். பஷ்யாமி நான் பார்த்துட்டு இருக்கேன் குருவாயிருப்பா. என்ன பார்க்குறாங்க? நிபிடத்தரம்னா ரொம்ப அடர்த்தியான கலாயாவளி, காயாம்பூ பூ போல நல்ல நீல வர்ணமாக அடர்த்தியாக இருக்கான். அதே அவர் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கா. அது எப்படி இருக்குது? லோபனீயம், பார்க்கறதுக்கு மனசை மயக்கக்கூடிய இதாக இருக்கான் அந்த இடம். அந்த ப்ளூ கலராக இருக்கிற இடம் மனசை மயக்கக்கூடியதாக இருக்கான். அங்கே என்ன பார்க்குறான்? தேஜகா, நல்ல தேஜஸ் தெரியறதான் அந்த இடத்துல. அந்த தேஜஸ் என்ன பார்க்குறேன்னு சொல்கிறான். பீயூஷா பிளாவிதோகம், நான் அந்த பீயூஷான அமிர்தத்தை ஒழுகி போயாச்சு, அதிலே இம்மர்ஸ் ஆயாச்சுன்னா அந்த நெக்டர் ஆஃப் அமிர்தம் இருக்கு இல்லையா, நெக்டர் அந்த அமிர்தத்தில் நான் அப்படியே முங்கி போயாச்சு சொல்கிறான். இம்மர்ஸ் ஆன மாதிரி இருக்காம அந்த நீல வர்ணமாக இருக்கிற அந்த திருஷ்யம். ததனு, அதுக்கப்புறம் ததுதரே, அந்த நீல வர்ணம் பார்க்குறாளே அதனோட நடுவில் அங்கே என்ன பார்க்குறாளாம்? தாருண்யா ரம்பரம்யம், தருணஸ்திதினா யூத் சொல்கிறோம் இல்லையா. அந்த யூத் ஆரம்பிக்கிற போது எப்படி இருக்கும்? அந்த ஸ்வீட் 16 அந்த ஏஜ் சொல்கிறோமே, அந்த சமயம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா குழந்தைலாம் பார்க்க. அந்த அழகான ஆக்கிருத்தியோட பரம சுகரசா சுவாத, பரமசுகம்னு என்னது? ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, பிரம்மானந்தம் மாதிரி இருக்கான். ஸோ அந்த அமிர்தத்தை குடித்தா எப்படி இருக்கும்? அந்த பிரம்மானந்த அமிர்தத்தை குடிக்கிறதுனால ரோமாஞ்சி தாங்கைஹி, என்ன அந்த உடம்பெல்லாம் புல்லரிக்கிறதா, ரோமாஞ்சமயமாக இருந்தான். யாருக்கு? நாரதாத்யைஹி, அங்கே நாரதர், ஆத்யைஹினா எக்ஸெட்ரா, நாரதர் முதலானவர்லாம் ஆவீத்தம்னா பகவானை அப்படியே சரௌண்டண்டாக நிற்கிறானாம் நிறைய சேஜஸ். அந்த மாதிரி இடம் விலசது எப்படி இருக்கான்? ரொம்ப பிரகாசமாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு இடம். அங்கே உபனிஷத்து சுந்தரி மண்டலைஷா, நிறைய உபனிஷத்துக்களில் இங்கே ஒரு ஃபீமேல் ரூபமாக சொல்கிறா, பெண் ரூபமாக ஒரு மண்டலமே நிற்கிற மாதிரி பகவானை சுற்றிண்டு அந்த உபனிஷதெல்லாம் நிற்கிறதா. நாரதர் முதலான முனிகள் நிற்கிறா. அதே மாதிரி உபனிஷத்துலாம் பெண் ரூபத்தில் கோபிகா ஸ்ரீ மாதிரி பகவானை சுற்றிண்டு நிற்கிறாளாம். இவாளை அங்கே பார்க்குறா இவர். திவ்ய கை சோரவேஷம், திவ்யம்னா ரொம்ப டிவைனானது, திவ்யமான கிஷோரஸ்திதி. கிஷோரஸ்திதினா இப்போ 5 வயசு வரை பால்யமாக இருக்கும் குழந்தைகள். இந்த 6 வயசுலேருந்து 16 வயசு வரை கிஷோராவஸ்தை சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இவருக்கு இங்கே குருவாயூரப்பனுக்கு 15 வயசு தாண்டி 16ஆம் வயசுக்கு வர அந்த தருணத்தில், அந்த வயசில் இருக்கிற அந்த பகவான் எப்படி இருக்கா? நீல வர்ணமாக இருக்கிற அந்த காயாம்பூ பூனா அந்த நீல வர்ணமாக இருக்கும் அந்த பூ அடர்த்தியாக இருக்கான். அதே எப்படி இருக்க? அடர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல தேஜஸ், அந்த இடம் மனசெல்லாம் மயக்கிறதாம். அந்த மாதிரி தேஜஸாக பிரகாசமாக இருக்கிற இடத்துல அமிர்தஸ்வரூபமாக இருக்கிற அந்த அமிர்தத்தை குடித்தா நாரதரும் முனிகளும் எல்லாரும் சூழ்ந்துட்டு இருக்கா அந்த இடத்துல. உபனிஷதெல்லாம் சுந்தரி வடிவத்தில் அங்கே நிற்கிறா, பெண் ரூபத்தில் நிற்கிறா, நின்று பகவானை ஸ்துதி பண்ணுறானாம் அவாலாம். அந்த மாதிரி தேஜஸான அந்த ரூபத்தை என்னோட எதிர்க்க நான் பார்த்தேன். அக்ரே பஷ்யாமி, என்னோட முன்னால் நான் பார்த்தேன் குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபஸ்ட்டு இது பகவானை பார்க்குறா. ஸோ கேஷாதி பாத வர்ணனம் இங்கே அவரோட முடியிலேருந்து பிடிச்சி கால் பாதங்கள் வர அவரை எப்படியெல்லாம் பார்த்து பகவானை அனுபவிக்கிறா சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறா. நீலாபம் குஞ்சிதாக்ரம் கனமமலதரம் சம்யதம் சாருபங்க்யா ரத்னோதம் சாபிராமம் வலைதமுதய சந்திரகை பிஞ்சஜாலைஹி மந்தாரஸ்ரங்நிவீதம் தவ பிருதுகபரி பாரமாலோகயேஹம் ஸ்னிக்தஸ்வேதோர்த்ரபுண்ட்ராம் அபி ச சுலலிதாம் பாலபாலேந்துவீதீம். நீலாபம் குஞ்சிதாக்ரம் கனம் மமலதரம் சம்யுதம் சாருபங்க்யா. நீலாபம்னா நல்ல நீல வர்ணத்தில் குஞ்சிதா அக்ரம், குஞ்சிதாக்ரம்னா சிரஸில் தலை மேலே
சிரசுனா என்னது, அவரோட முடி எப்படி இருக்கு, கருப்பு முடி, நல்ல சுருள முடி. அந்த முடி எப்படி இருக்காம், கனம், கனம்னா நல்ல அடர்த்தியா இருக்கு. அமலதரம், அமலம்னா என்னது, அழுக்கே இல்லாதது, மீன்ஸ் பரிசுத்தமா இருக்கிற அந்த முடி. சாருபங்கியா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்காம், அழகா இருக்காம், நல்ல சுருள கருத்த வண்டு மாதிரி இருக்காம், சுண்டு 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 அடர்த்தியா இருக்கு. அதை பார்க்கறதுக்கே அத்தனை அழகா இருக்காம். அந்த முடியை சம்யதம், சம்யதனா கட்டியிருக்கா, என்னத்தை எடுத்து கட்டியிருக்கா, ரத்னோத்தம் சாபிராமம், ரத்ன உத்தமம், உத்தமமான ரத்னத்தால அந்த சுட்ட முடியை என்ன பண்ணியிருக்கலாம் யசோதா, கட்டியிருக்கா அந்த குழந்தைக்கு. அதனால அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காம். வலயிதம் உதய சந்திர கைஹி, அதை கட்டிவிட்டு என்ன இதால சுத்தி இருக்கா, எப்படி சுத்தி இருக்கலாம், அதுல பீரியெல்லாம் வைக்கிறாளே அதையும் சொல்றாங்க. அது எப்படி இருக்கான், வலயிதம் உதய சந்திரகை, உதிக்கிற சந்திரன் எப்படி எட்டி பார்க்கறானோ அந்த மாதிரி என்ன இருக்கான், பிஞ்ச ஜாலைஹி, மயில் பீலிகள், மயில் பீலியை வச்சு சுத்தி இருக்காளாம் அதுல அந்த முடியல, அதையும் வச்சு கட்டியிருக்கா. அப்ப என்னது, மயில் பீலி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, உதிக்கிற சந்திரன் எப்படி வார்த்தை எப்படி அழகா இருப்பனோ அந்த மாதிரி எட்டி பார்க்கறது அந்த பீலிகள், அப்படி அழகா இருக்காம். கேசங்கள் மந்தார ஸ்ரங் நிவீதம், மந்தார பூக்களால கட்டின மாலை, அதுக்கு ஒரு சுத்து அடுத்த ரவுண்டு என்னது, மந்தார பூவால ஒரு மாலையை கட்டி அதை அந்த முடியில அடுத்த ரவுண்டா சுத்தி இருக்கா. அந்த இது பீலி வச்சிருக்கால அதுக்கு மேல ஒரு ரவுண்டு சுத்தி இருக்கா. தவான பகவானே உன்னுடைய பிருத்துகபரி பாரம், பிருத்துகபர்னு அந்த சிகையோடு அந்த முடி கட்டியிருக்காலே அதோட பாரம், அந்த அலங்காரம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் அந்த கேசம் எப்படி இருக்கு, ஆலோக ஏகம், அது அந்த பாரத்தால் இப்படி எட்டி பார்க்கறது அந்த இதுவும் மயில்பீலி. அதுக்கு அடுத்த ரவுண்டில் மந்தார பூவால் ஒரு மாலை கட்டி அதையும் தலைமுடியில் கட்டி இருக்கா. அந்த பாரமாக இருக்காம அதப்போ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். ஆலோக ஏகம், நான் உன்னோட கேசத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கா, ஸ்னிக்த ஸ்வேதோர்திர புன்றாம் அப்பி, நல்ல ஈரத்தோட கூடிய நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கிற இந்த சந்தனத்தால் வைக்கப்பட்ட சுனலிதம், அழகா தெரியற பாலபாலேந்து வீதி, பாலபாலன்னா பாலச்சந்திரனை போல இருக்கிற நெத்தி. ஓகே, பகவானோட நெத்தி நல்ல பெரிய நெத்தி இருக்கு. அங்க பாலச்சந்திரன் எப்படி இருக்கும், அந்த மூணாம் பிறை சந்திரன்லாம் சொல்றோம் இல்லையா, தின்னா இருக்கும் பாருங்க அழகா, அந்த மாதிரி அவரோட நெத்தில ஒரு அழகான திலகத்தை இட்டிருக்காளாம். அந்த திலகமும் தெரியாதான். சிக்த ஸ்வேதோர்திர புன்றாம் அபிச்ச சுலலிதா பாலபாலேந்து வீதி, பாலச்சந்திரனை மாதிரி சின்னதா ஒரு நெத்தியில அழகான ஒரு திலகத்தை அம்மா வச்சு விட்டுருக்கா. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். ஸோ பகவானோட முடியை அந்த மயிர்பீலியை வச்சு கட்டியிருக்கார், ரத்னங்களால ஒரு பேண்டு மாதிரி போட்டிருக்கா. அதுக்கு அடுத்த ரவுண்டில் மந்தார பூ வச்சு அலங்காரம் பண்ணி விட்டுருக்காளாம். அப்போ அந்த பிஞ்சஜாலம் சொல்லப்பட்ட அந்த மயில்பீலி அழகா சந்திரன் மாதிரி, உதிக்கிற சந்திரன் மாதிரி எட்டி பார்க்கறதாம். அதே ரொம்ப அழகா இருக்கான் பார்க்கறதுக்கு. அதெல்லாதுக்கே அவரோட நெத்தியில லலாட்டத்துல அழகான பாலச்சந்திரனை மாதிரி ஒரு குட்டி பொட்டை வச்சு விட்டுருக்கா சந்தனத்தால. அந்த சந்தனத்தோட ஈரத்தை கொண்டு வச்சிருக்கா. அப்ப எப்படி இருக்காது, பாலச்சந்திரனை போல இருக்காம் நெத்தியில. அந்த திலகமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதை நான் பார்க்கறேன்னு சொல்லி பட்டதிரி சொல்றாங்க. ஹிருத்யம் பூர்ணானுகம்பார்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூவிலாசைஹி ஆனீல ஸ்னிக்த பக்ஷ்மாவலி பரிலசிதம் நேத்ரயுக்மம் விபோதே சாந்திரச்சாயம் விஷாலாருணகமலதளா காரமாமுக்ததாரம் காருண்யா லோகலீலா சிசிரிதி புவனம் क्षिप्यता मय्यनाथे हृद्यं पूर्णानुकंपा नवमृदुलहरी चंचल भ्रूविलासैहि. ஹிருத்யம்னா ஹிருதயத்தை இழுக்கக்கூடியது, ஹிருதயத்தை வசப்படுத்தக்கூடியதா இருக்காம் அவரோட அழகு, அட்ராக்ட் பண்ற எல்லாரையும். அதனால ரொம்ப மனோகரமா இருக்கா. பூர்ணம்னா அவர் எப்படி பூர்ணமா இருக்கப்பட்டவர் இல்லையா. அனுகம்பம்னா கருணை, காருண்யத்தோட இருக்கிறவர். ஆர்ணவம்னா சமுத்திரம் மாதிரி, கருணைனா சமுத்திரத்துக்கு தான் சொல்லுவா இல்லையா, சமுத்திரம் மாதிரி கருணை இருக்கிற பகவான் அவர். ஸோ கருணம் என்கிற சமுத்திரத்துல மிருது லஹரி, மிருதுவான லஹரின்னா என்னது, அலைகள். சமுத்திரத்துல சின்னதா அலை வரும் பாருங்கோ, எப்படி இருக்குமோ அதுபோல சஞ்சலம்னா ஆடின்னு இருக்கான். அலைனா என்னது, ஆடின்னு இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் இந்த பக்கம் மொள்ளமா போறது. ஸோ அந்த மாதிரி ஆடின்னு இருக்கிற ப்ரூவிலாசைஹி, பகவானோட புருவத்தை பத்தி சொல்றாங்க. அவனோட புருவம் எப்படி இருக்கு சொல்லி சொல்றாங்கன்னா, எப்படி இருக்குன்னா கருணா சமுத்திரம் மாதிரி. அந்த சமுத்திரத்துல எப்படி மிருதுவாக அலை மெதுவா ஆடின்னு இருக்குமோ அந்த மாதிரி சின்ன பிரவாகம் எப்படி அந்த சமுத்திரத்துல அலை ஆடுறதோ அந்த மாதிரி அவரோட புருவம் ப்ரூ விலாசம் இருக்கா, அந்த மாதிரி மேல தூக்கின்னு இருக்கு சொல்லி சொல்றா.
ஆநீல நீல நரம். ஓகே, நீல நரமான ஸ்னிக்த பக்ஷ்மாவலி, ரொம்ப மிருதுவான டெண்டராக இருக்கான் அவரோட கண்ணோட அந்த ஐ லேஷஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. பரிலசிதம், ரொம்ப அழகா ரொம்ப சோபிச்சுன்னு இருக்காளாம். கண்ணெல்லாம் அழகா இருக்கு இல்லையா அவருக்கு, அதனால ரொம்ப அழகா இருக்கா. அந்த மாதிரி உள்ள உன்னுடைய நேத்திர யுக்மம், நேத்திரம்னா கண்ணு, அந்த 2 கண்களும் சாந்திரச்சாயம், சாந்திரம்னால அடர்த்தியா உள்ளது, அடர்த்தியா இருக்காம் அந்த கண்ணோட ஐ லேஷஸ் எல்லாம். அதனால ரொம்ப அழகா இருக்கா. அந்த கண் எப்படி இருக்கு, விஷாலம், ரொம்ப விஷாலமா, விஷாலம்னா நல்ல நீளமா இருக்கான். விஷாலா அருணா, அருண கலர், அருணனா இந்த கொஞ்சம் ரெட் கலரா இருக்கான். எப்படி இருக்கு, கமலதளாகாரம், கமலம்னா தாமரை, தாமரையோட தளம், அந்த பெட்டல்ஸ் இருக்கு தாமரையோட, அது எப்படி இருக்கு, நீளமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தாமரை தளம் போல நீண்டதாக அழகான கண்களாம். அது கொஞ்சம் அருண நிறமா இருக்காம். அவர் இருக்கிறது கருப்பு. ஸோ அந்த கருப்பு உடம்புல வந்து அழகான தாமரை மாதிரி பெரிய விஷாலமான கண்ணு, கொஞ்சம் ரெட்டிஷ் கலரா இருக்கு. ஆமுக்த தாரம், மயக்கக்கூடிய அந்த கிருஷ்ணமணி, கண்ணுக்குள்ள ஐபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐபால் எப்படி இருக்கான் பார்த்தாலே நம்ம மயங்கிடுவோமாம், அந்த மாதிரி கிருஷ்ணமணியாம் அவருக்கு. காருண்யா, கருணையால ஆலோக லீலா, பார்க்கக்கூடிய கண்களா இருக்கான். அதனால கருணையா பார்க்கறதுனால என்ன ஆறுது, சிஷிரிதா, சிஷிரித்தனா ஜில்லுன்னு இருக்காம, எல்லா இடம் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய புவனம். இந்த புவனமே பகவானோட கருணையினால இந்த புவனம் எல்லாம் எப்படி இருக்காம், ஜில்லுன்னு நல்லா தணுப்பா இருக்காம். அந்த மாதிரி இருக்கிற அப்பேற்பட்ட கண்களாம் பகவானோடு. இந்த கண்ணை பார்த்தா பயப்படல நம்ம, கருணையினால உலகமே ஜில்லுன்னு இருக்காம். தட் மீன்ஸ் யாருக்கும் பயம் வேண்டான்னு சொல்லி அந்த மாதிரி உள்ள கண்ணு. அந்த மாதிரி உள்ள அநாதா, மையநாதே, ஒன்னையே நம்பின்னு இருக்கப்பட்ட என்னை சொல்லி அவர் சொல்லிக்கிறார். யாரு, பட்டதிரி. ஒன்னே நான் நம்பின்னு இருக்கேன் குருவாயிரப்பா, மையநாதே க்ஷிப்யதாம், உன்னோட அந்த கண்கள் என்னை பார்க்க வேணும் சொல்லி சொல்கிறான். இப்போ நம்ம கோவிலுக்கு போனால் கூட நம்மளுக்கு பகவானை பார்க்க முடியாது. சில இப்போ திருப்பதி குருவாயூர்லாம் போனால் ரொம்ப திறக்கு, ஸோ நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் என்னாகும், பகவான் நம்மளை பார்த்து விடுவா சொல்லி சொல்லுவா இல்லையா, அவரோட பார்வைப்பட்டா போரும். அதனால பட்டதிரி சொன்னால் உன்னோட கண் பார்வை என்னை என்ன பார்த்தா போரும், அந்த மாதிரி உள்ள கண்ணா இருக்கு உன்னோடு, அந்த மாதிரி உள்ள பகவானை நான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பட்டதிரி சொல்றாங்க. உத்துங்கோலாசினாசம் ஹரிமணி முகுர புரோலசத்கண்டபாலி வியாலோலத் கர்ணபாஷாஞ்சித மகரமணி குண்டல துவந்த்வதீப்ரம் உன்னீலதந்த பங்கே ஸ்புரதருணதர ಛಾಯಬಿಂಬಾಂಧರಾಂತಃ ಪ್ರೇತಿ ಪ್ರಸ್ಯಂದಿ ಮಂದ ಸ್ಮಿತ ಮಧುರತರಂ ವಕ್ತ್ರಮೋದ್ಭಾಸತಾಂ ಮೇ. ಉತ್ತುಂಗೋಲಾಸಿನಾಸಂ ಹರಿಮಣಿ ಮುಕುರ ಪ್ರೋಲಸದ್ ಗಂಡಪಾಲಿ. உத்துங்கோ லாசி, நன்னா சோபிக்கிறதாம். என்னது சொல்கிறாங்க, நாசம். நாசம்னா நீளமான மூக்கு. பகவானோட மூக்கு நல்ல நீளமாக இருக்காம், நல்ல உயரமாக இருக்குது, நல்ல நீளமான மூக்கு, தூக்கி விட்ட மூக்காக இருக்காம். ஹரிமணி முக்குர, ஹரிமணினா இந்திரநீலமணி சொல்கிறோம் இல்லையா, இந்திரநீலமணி ஆட்டமா அது எப்படி இருக்கா, அது கண்ணாடி மாதிரி பளபளான்னு இருக்கும் இந்திரநீலமணி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அவரோட கன்னம், ஓகே, சீக்ஸை சொல்கிறா, அது எப்படி இருக்குது, புரோலசத், அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப சோபிச்சுன்னு இருக்கான். கண்டபாலி, அந்த 2 கன்னங்களும் சீக்ஸும் பளபளான்னு ஷைனிங்காக இருக்காம். ஏன்னா இந்திரநீலமணி மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நல்ல பளபளபளான்னு ஷைனிங்காக இருக்கா 2 சீக்ஸும் அவரோடு. அங்கே வந்து வியாலோலத்து, அங்கே வந்து அங்கே எங்கே ஆடுறதாம். என்ன ஆடின்னு இருக்கு, கர்ணபாஷாம் அஞ்சிதா, கர்ணத்தில், கர்ணனா காதில் போட்டுன்னு இருக்கிற, என்ன போட்டுன்னு இருக்கா, மகரமணி குண்டல துவந்த்வ தீப்ரம், மகரமணி குண்டலம், மகர குண்டலங்கள் வந்து காதில் போட்டுன்னு இருக்கா. அந்த கபோலம் எப்படி இருக்குது, நல்லா இந்திரநீல மணி மாதிரி பளபளான்னு இருக்குது. அதில் அந்த மகரமணி, மகரத்தோடு ஆகாரத்தோடு அந்த காதுக்கு போட்டுன்னு இருக்காலே, அது ஆடுறதாம் அந்த பக்கம் இந்த பக்கம், அது அப்படியே பிரகாசிச்சுன்னு இருக்கா. உண்மையில அருணதர ಛಾயா, அருணம்னா அருண நிறத்தில் இருக்கப்பட்ட பிம்பாந்தராந்தகா, கோவை பழம் மாதிரி இருக்கா. கோவை பழம் நல்லா ரெட்டு கலராக இருக்குது. என்னது, அதரம், அதரம்னா அவரோட லிப்ஸு, அதுக்குள்ள உண்மையில தந்த பங்கி, அழகாக ஒரு சின்ன சிரிக்கிறதால அந்த உதடுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக பல்லு தெரியறதான், சின்ன சின்ன பல்லு, ரொம்ப அழகாக இருக்கா, முத்து வச்ச மாதிரி இருக்காம். அழகான அந்த சிரிப்பில் மந்தஹாசத்தில் உள்ளே தெரியறது அந்த பல் வெறிகள், ஓகே, லைனாக பல் அப்படியே முத்து அடிக்கினா மாதிரி இருக்காம் அவனோட பல்லு. ஸ்புரத்து, முத்து மாதிரி வெள்ளை பிரகாசமாக தெரியறதான். பிரீத்தி பிரஸ்யந்தி மந்தஸ்மித, மந்தஸ்மிதம் தான் பகவானோட அந்த மந்தஸ்மிதம், அது பிரேமையை தரக்கூடியதான். அந்த புஞ்சிரி, அவர் சிரிக்கிறத அப்படியே நம்மளோட கஷ்டத்தெல்லாம் மறந்துவிடும், அப்படி சந்தோஷத்தை அனுபவிப்போமாம். அந்த மாதிரி உள்ள மந்தஸ்மிதமாக இருக்குது,
பார்க்கறதுக்கே ரொம்ப மதுரமாக இருக்காம் அவரோட அந்த புஞ்சிரி. அந்த மாதிரி வக்திரம், அந்த வக்திரம்னா ஃபேஸு, அந்த வாயை பற்றி சொல்கிறான். மே எனக்கு உத்பாசதாம், அந்த ரூபம் எப்போதும் தெரியணும்னு கேட்டுக்கிறான். ஸோ பகவானோட முகத்தை வர்ணிக்கிறா. நல்ல நீளமான மூக்கு, உயரமாக இருக்கா மூக்கு. அந்த கபோலம் வந்து நல்ல இந்திரநீல மணி மாதிரி பளபளான்னு மின்னர்தான், ஷைனிங்காக இருக்குது. அதில் காதில் மகர குண்டலங்கள் போட்டுருக்கா. அது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறது என்ன ஆகுது, அந்த மகர குண்டலம் வந்து அவரோட இந்த ஃபேஸில் அடிக்கிறத அந்த லிப்ஸ் அப்படியே ரெட்டாக தெரியறதான். அவரோட அழகான புஞ்செரியில் வந்து அந்த பல்லு தெரியாது, குட்டி குட்டி பல்லு அப்படியே அழகாக முத்தை அடிக்கினா மாதிரி நல்லா விளவிளேன்னு தெரியறதான், பிரகாசமாக இருக்கான். அந்த மாதிரி உள்ள இதில் பகவானோட அந்த புஞ்செரி எப்படி இருக்கான், நம்மளோட சிந்தையெல்லாம் போயிடுமா அந்த பார்த்தா. அந்த மாதிரி உள்ள உன்னோட அந்த மந்தஸ்மிதத்தை நான் பார்த்தேன், இந்த ரூபம் எப்போது என்னோட மனசில் தெரியணும்னு சொல்லி கேட்டுக்கிறா. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து கேசத்தை வர்ணிக்கிறா, எப்படி அவரோட கேசம் கருப்பாக சுருளையாக இருந்தது சொல்லி வர்ணிச்சா. அதுக்கப்புறம் பகவானோட கண்ணை வர்ணிக்கிறா. தாமரை இதழ் மாதிரி கண் இருக்குது, நல்ல விஷாலமான கண். அதில் வந்து சமுத்திரத்தில் எப்படி சின்ன அலை போகுமோ அந்த மாதிரி புருவத்தை வர்ணிக்கிறா. அது மாதிரி நல்லா தூக்கி விட்ட மூக்கு, அந்த மூக்கில் நல்ல ஒரு பளபளான்னு இருக்கிற கபாலம். அதில் வந்து நல்ல கர்ணத்தில் இதை போட்டுருக்கா மகர குண்டலம். அந்த மகர குண்டலம் வந்து ஆடுறத அது அப்படியே அதனோட ஷைனிங்னால அதரமெல்லாம் தெரியறது. அது நல்ல ரெட்டு கோவை பழம் மாதிரி அவரோட சுண்டு தெரியறது. அதுக்குள்ளே உள்ள அந்த பல்லு வந்து நல்ல முத்து வச்சா மாதிரி இருக்குது. அந்த பல்லை பார்க்குறா அவர். அது மாதிரி அவரோட மந்தஸ்மிதத்தை பார்க்குறா. மந்தஸ்மிதம் பார்த்ததும் என்னாருது, நம்மளுக்குள்ள எல்லா கவலையும் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உள்ள ரூபம் என்னோட மனசில் என்றைக்கும் தெரியணும் குருவாயிருப்பா சொல்லி கேட்டுக்கிறா. बाहुद्वन्द्वेन रत्नो ज्वलवलयभृता शोणपाणिप्रवाले नोपाता वेणुनाली प्रसृतनखमयूखाङ्गुली सङ्गशारा कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसद्रागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैस्त्वं शिशिरितभुवनैः सिञ्च मे कर्णवीथीं बाहुद्वन्द्वेन रत्नो ज्वलवलयभृता शोणपाणिप्रवाले बाहुद्वन्द्वेन बाहुना ரெண்டு பாகுக்கள்லையும் ரத்னோஜ்வல ரத்னங்களால் பிரகாசிக்கிறதா அந்த ரெண்டு. ஏன்னா அந்த இது போட்டிருக்கா ரெண்டு இதுலேயும் பாகுக்கள்லையும். வலயபிருதா, வலையில அந்த கங்கணங்கள் தரிச்சுட்டு இருக்கா பகவான். அது எப்படி இருக்கு, ஷோணபாணி பிரவாலை. ஷோணம்னா ரெட்டு கலர். ஓகே, ரெட்டு கலராக ரொம்ப மிருதுவாக இருக்காம், தளிர் மாதிரி இருக்காம் அவரோட கை. ஏன்னா பிஞ்சு கையாக இருக்குது. தாமரையோட இது எப்படி இருக்கும், அந்த ஸ்டெம் அந்த மாதிரி நல்ல மிருதுவாக இருக்காம் கை பகவானோட. அவர் எப்படி இருக்கா, நீலவர்ணமாக இருக்கா பகவான். அவரோட பாதார விந்தங்கள் எல்லாம் பத்மம் மாதிரி மிருதுவாக நல்ல பிங்க் கலராக இருக்காம். உப்பாத்தாம் அவர் என்ன பிடிச்சுட்டு இருக்கா, என்ன பிடிச்சுட்டு இருக்கா, வேணு நாளி, கையில் வேணுவாய் குழலை பிடிச்சுட்டு இருக்கா. அது எப்படி இருக்கான், பிரசுதா. பிரசுதான்னா வெளியில் நீட்டின்னு இருக்காம். என்னது, நகா. நகம்னா நகங்கள். ஓகே, அந்த வேணுவை பிடிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த நகங்கள்லாம் வெளியில் தெரியறதா. மயூகாங்குலி, அந்த காந்தினா நகத்தோட காந்தினால சங்கசாரம், அந்த கையில் இருக்கிற அந்த வேணு எப்படி இருக்குது, உடம்பு பகவானோட நீளமாக நிறமாக இருக்குது, நகங்கள் வெளியில் காந்தியோடு இருக்குது. அந்த இதை வேணுவை கையில் பிடிச்சுட்டு இருக்கா முரளியை. அந்த கை எப்படி இருக்காம், ரெட்டு கலராக தெரியறதாம் அவரோடு அந்த வேணுனால. கிருத்வா வக்ரார விந்தே, அந்த வேணுவை தன் வாயில் வச்சுட்டு இருக்கா பகவான். மதுர சுமதுர விகசத், எப்படி இருக்கான், சுமதுரமாக இருக்கான், மதுரமாக வழியில் வந்துட்டு இருக்காம். என்னது, ராகம். அந்த ராகம் அவர் வாசிக்கிற இல்லை, குழல் வாசிக்கிறத வேணுவை அந்த ராகம் வழியில் கேட்குறதாம் சப்தம். அது எப்படி இருக்கு, உத்பாவியமானைஹி. உத்பாவியமானன்னா சந்தோஷத்தை தரா மாதிரி வழியில் அந்த சத்தம் கேட்குறதா நம்மளுக்கு. அந்த சத்தத்தை கேட்டாலே சந்தோஷம் வருது நம்மளுக்கு. அது எப்படி சொல்கிறான்னா, சப்த பிரம்மம். சப்த பிரம்மம் நாத பிரம்மமே அந்த வேணுலேருந்து வெளியில் வரா மாதிரி வேணுநாதம் நிதானமாக ரொம்ப அழகாக அந்த சத்தம் கேட்குறதா. அது எப்படி இருக்குது, அந்த சத்தம் மரத்தினால சிஷிரித புவனைஹி, அந்த நாதத்தால் அந்த நாதம் கேட்டதுமே இந்த புவனம், இந்த பிரம்மாண்டம் எல்லாமே புல்லரிச்சு போன மாதிரி இருக்காம். அந்த மாதிரி இருக்காம் அவர் வாசிக்கிற அந்த குழலோட நாதம். அப்பேற்பட்ட அந்த நாதம் மே என்னுடைய கர்ணவீதீம், என்னோட காதலை எப்போதும் நினைக்கட்டும்னு சொல்கிறான். நினைக்கிறதுனா என்னது, அந்த ஒலி, அந்த நாத ஒலி எப்போதுமே என்னோட காதில் கேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு மட்டதிரி கேட்டுக்கிறா. பகவான் அந்த குழல் ஊதர நாதம் அത്ര ஆனந்தத்தை கொடுக்கறதாம், பிரம்மாண்டமே பிரமிச்சு போயிடுறதாம். அந்த மாதிரி நாதம் எப்போதுமே என்னோட காதில் அந்த சப்தம் இருந்துட்டு இருக்கணும் குருவாயூரப்பா சொல்லி கேட்டுக்கிறாங்க.
उत्सर्पत्कौस्तुभश्री ततिभिररुणितं कोमलं कण्ठदेशं वक्षश्रीवत्सरम्यं तरलतरसमोद्दीप्रहारप्रदानं नानावर्णप्रसूना वलिकिसलयिनी वन्यमालां विलोलल्लोलम्बां लम्बमाना उरसि तव तथा भावये रत्नमालां. இங்கே அடுத்தது என்ன சொல்கிறா, உட்சர்பத் கௌஸ்துபஸ்ரீ ததிபிரருணிதம் கோமலம் கண்டதேசம். உட்சர்பத்து எல்லா இடம் பரவின்னு இருக்கான். என்னது, கௌஸ்துபஸ்ரீ, அவர் கௌஸ்துபமணி மாலை போட்டுருக்காள், அந்த காந்தி எல்லா இடம் பரவின்னு இருக்கான். என்ன கலரில் இருக்குது, அருணிதம், எல்லா அருண வர்ணத்தில் இருக்காம். அது கோமளம் கண்டதேசம். கோமளம் கண்டதேசம்னா அந்த கௌஸ்துவமணியோடு அந்த ரெட்டு நிறத்தினால பகவானுடைய அந்த கோமளமான கண்ட பிரதேசம், கழுத்து பிரதேசம் அருண நிறமாக தெரியறதான், சோப்பாக தெரியறதுன்னு சொல்கிறான். வக்ஷஹா, வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கா, ஸ்ரீவத்ச ரம்யம், ஸ்ரீவத்சம் இருக்கா இல்லையா, தேவி மகாலட்சுமி இருக்கா, ஸ்ரீவத்சம் இருக்கிறதுனால ரம்யம், ரொம்ப ரம்யமாக இருக்கான், பார்க்கறதுக்கே மனோகரமாக இருக்கான். தரளதரம்னா அங்கே எங்கே அசையர்தான், ஆடின்னு இருக்கான். என்னது, சமுத்தீப்ர, ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சுன்னு இருக்கு சொல்கிறா. என்னது, ஹாரப்பிரதானம், நிறைய ஹாரங்களை பகவான் தரிச்சுன்னு இருக்கா, அதனால பிரகாசமாக இருக்கான் பார்க்கறதுக்கு. என்னெல்லாம் ஹாரம், நானா வர்ணம், அநேக வர்ணம், வேறு வேறு கலரில் ஹாரங்களே போட்டுன்னு இருக்கா. அது பிரகாசமாக ஜொலிக்கிறதா. அப்புறம் பிரசூனாவளி, விதவிதமான ஹாரங்கள். கிசலைனி, அப்போதான் கிசலைன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த மொட்டுலேருந்து விரிஞ்சிருக்கு, பட்டுலேருந்து அது பூவாக வருது. அது எப்படி இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்களா, அந்த விரிஞ்ச பூ மாதிரி. வன்யமாலா, வன்யமாலா வனத்தில் இருக்கிறது. இன்னும் காட்டு பிரதேசத்தில் எல்லாம் விதவிதமான பூக்கள் கிடைக்கும் இல்லையா, ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கான். அந்த புஷ்பஹாரத்தையும் பகவான் தரிச்சுன்னு இருக்கா. அந்த பூக்களும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது எப்படி இருக்குது, விலோலனா அங்கே எங்கேயும் ஆடின்னு இருக்கான். லோலம்பானா அந்த புஷ்பத்தில் வண்டுகள், ஓகே, அதான் லோல அம்பாம்னா வண்டோட அந்த பரிமளத்துக்கு வேண்டி அந்த வண்டெல்லாம் ஹம்மிங் பண்ணிட்டு அந்த புஷ்பத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி மாலையை பகவான் வனமாலையை தரிச்சுட்டு இருக்கா. உரசி, அவரோட வக்ஷஸ்தலத்தில் அது ஆடின்னு இருக்கான். அந்த வனமாலை போட்டுட்டு இருக்கிற எல்லா மாலையும் அவரோட அந்த ஹிருதய பாகத்தில் ஆடின்னு இருக்கான். அந்த மாதிரி தவா, உன்னுடைய ரத்னமாலாம், உன்னோட ரத்னமாலையே நான் பஜிக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ பகவானோட இந்த வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி இருக்கா ஸ்ரீவத்சமா, அதல்லாதுக்கே கௌஸ்துபமாணி மாலையை போட்டுன்னு இருக்கா. அந்த ரெட்டு நரம்னால அப்படியே ஜொலிக்கிறான் நம்ம பகவான் பார்க்கறதுக்கு. அதுக்கு மேலே விதவிதமான இந்த வன்யத்தில் உள்ள மாலைகள், வனமாலையெல்லாம் பகவான் தரிச்சுன்னு இருக்கா. அந்த பரிமணத்துக்கு வேண்டி வண்டுகள் எல்லாம் சுத்துறதா அந்த மாலையோட அந்த பக்கம் இந்த பக்கம். அதனால அந்த மாலை அவரோட வக்ஷஸ்தலத்தை ஆடின்னு இருக்கான். அந்த மாதிரி உள்ள உன்னோட வக்ஷஸ்தலத்தை நான் பார்த்தேன் குருவாயிரப்பா, அதை நான் பஜிக்கிறேன்னு சொல்லி பட்டது இங்கே பகவானை ரசித்து பார்த்து சொல்கிறா. அங்கே பஞ்சாங்கராகைஹி அதிசய விகசத் சௌரபா கிருஷ்டலோகம் லீனாநேகத்ரிலோகி விததிமபி கிருஷா बिभ्रतं मध्यवल्ली शक्राश्मन्यस्ततप्तो ज्वलकनकनिभं पीतचेनं दधानं ध्यायामो दीप्तरश्मि स्फुटमणिरशना किङ्किणी मण्डितं त्वाम् अंगे पंचांगरागैः अतिशय विकस सौरभा कृष्टलोकम. அங்கே அங்கேனா பகவானோட உடம்புல பஞ்சாங்கராகைஹி, பஞ்சாங்கங்கள்னா அதை பூசியிருக்கலாம். பஞ்சாங்கன்னு சொல்கிறது 5 வஸ்து, ஓகே, குங்குமம், அகரு சொல்லுவா, அப்புறம் மஸ்கு, கோரோச்சனம், அப்புறம் ஸ்ரீசந்தனம். இந்த மாதிரி 5 வஸ்துவை கலக்கி பகவானோட மேலே பூசுவாளாம். அது நல்ல வாசனை கொடுக்கப்பட்ட ஒரு பொருட்கள், ஓகே. அந்த 5 வஸ்துவை பகவான் மேலே பூசியிருக்கா. அது எப்படி இருக்குது, அதிசய விகசத், அதிசயமாக இருக்க மாதிரி பிரகாசிக்கிறான் பகவான் அதெல்லாம் பூசினப்போ. குங்குமம், அகரு, மஸ்கு, கோரோச்சனம், ஸ்ரீசந்தனம், ஓகே. அந்த 5 வாசனை பொருட்கள்னால அதெல்லாம் பூசினதுல அதிசயமாக இருக்கான் பார்க்கறதுக்கு. ரொம்ப பிரகாசமாக பகவான் இருக்கா. அந்த மாதிரி உள்ளவர் சௌரபா கிருஷ்ணலோகம். அந்த வாசனை வஸ்துக்கள்னால அது என்ன பண்ணுறது, இந்த உலகத்தையே அட்ராக்ட் பண்ணுறான், தன் பக்கம் இழுக்கிறதான். அந்த மாதிரி பொருளை அவர் பூசின்னு இருக்கா தன்னோட மேலே. லீனா, தன்னுக்குள்ள லீனம், ஆகப்பட்டது. என்னது, லயமாக்கின்னு இருக்கா. அநேகமான திரிலோகி வித்தத்தின், இந்த 3 லோக சமூகமும் தன்னுக்குள்ள வச்சுருக்கானாம் பகவான்.
கிருஷாம் அப்படி தன்னுக்குள்ள வச்சுருக்க எப்படி இருக்கா அவரனா ஒல்லியாக தான் இருக்கா. அவரோட இடுப்பு பாகம் சொல்கிறாங்க ரொம்ப தின்னாக தானே இருக்குது. பிப்ரதம் மத்தியவல்லி, மத்திய பாகம்னா மத்திய பாகம்னா இடுப்பு பாகம். ஸோ மத்திய பாகம் ரொம்ப மெலிஷாக இருக்கான். அது எப்படி ஒரு இந்த க்ரீப்பர் இருக்குமில்ல கொடி, அந்த மாதிரி மெலிஷாக இருக்காம் அவரோட மத்திய பாகம். அந்த இடத்துல இந்த 3 லோகத்தை அவர் வச்சுருக்கா. ஸோ அவரோட இடுப்பு பாகம் வந்து சக்ராஷ்மா, சக்கரனா இந்திரநீல கல்லில் நெஸ்தா வைக்கப்பட்ட தப்தோ, அவருடைய இது தப்தனா உருக்கிறது. ஓகே, இந்த இதை உருக்கினா எப்படி இருக்கும் கோல்டு, அந்த உருக்கப்பட்ட கோல்டு எப்படி இருக்குது ஜொலிக்கிறது இல்லையா, உருக்கினா அந்த கோல்டு மஞ்சள் ஜொலிக்குமே, அந்த மாதிரி கனகநிபம், கனகம்னா அந்த சொர்ண நிறத்தில் பீத்தச்சேலம் ததானம், பீத்தம்னா மஞ்சள். ஸோ அவரோட எப்போவுமே பீதாம்பரம் இல்லை பீதாம்பரதாரியாக இருக்கா பகவான். ஸோ எப்படி சொர்ணத்தை உருக்கினா அந்த நிறம் வருதோ அந்த மாதிரி பீதாம்பரத்தை தரிச்சுன்னு இருக்காளாம் தன்னோட இடுப்புக்கு கீழே. அப்புறம் தீப்தா, அது எப்படி இருக்குது ரொம்ப பிரகாசமாக இருக்காம். ரஷ்மி, அந்த கிரணங்களால் ஸ்புடம் நன்னா தெரியறதாம் பகவானோட அந்த பாகம். மணிரசனா, மணினா இந்த கயிறு. ஓகே, கயிறுனால கிங்கிணி மண்டிதம் துவாம், அவரோட இடுப்பில் என்ன கட்டியிருக்கா கயிறால். கிங்கிணினா அந்த முத்துக்கள் எல்லாம் கோர்த்த இது கொலுசில் இருக்கும் இல்லையா அந்த மணிகள், அந்த மாதிரி கிங்கிணிகளை கோர்த்திருக்கா, அது சத்தம் பண்ணுறதாம். அந்த மாதிரி அவரோட வேஸ்ட் பெல்ட் சொல்கிறாங்க, சின்ன சின்ன பால்ஸை கட்டியிருக்கா குட்டி குட்டியாக. அந்த மாதிரி உள்ள இடுப்பு மத்திய பாகத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ பகவானோட இடுப்பு பாகத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 3 லோகமும் அந்த இடுப்புக்குள்ளே வச்சுருக்கான. இடுப்பு எப்படி இருக்குது ஒரு கொடி மாதிரி இருக்கா, க்ரீப்பர்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மெலிஷாக இருக்காம் அவரோட. அந்த மாதிரி இடுப்பில் பகவான் வந்து அழகான கிங்கிணியான ஒரு ஒட்டியான மாதிரி கட்டி விட்டுருக்கா. பகவானோட இடுப்புக்கு கீழே அந்த வஸ்திரம் எப்படி இருக்கா பீதாம்பரதாரியாக இருக்கா, எப்படி கோல்டை உருக்கினா இருக்குமோ அந்த மாதிரி மஞ்சப்பட்டு உடுத்திண்டு பகவான் நிற்கிறா. அந்த மாதிரி பகவானை நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ இப்போ மேலேருந்து கீழே ஒரு பாட்டாக அவர் பார்த்து வர்ணிச்சுட்டு வரா. ஊரு சாரு தவோரு घनमसृणरुचौ चित्तचोरौ रमायाः विश्वक्षोभं विशङ्क्य ध्रुवमनिशमुभौ पीतचेलावृताङ्गौ आनम्राणां पुरस्तात् न्यसनधृतसमस्तार्थपाली समुद्गच्छायं जानुद्वयं च क्रमपृथुलमनोग्ने च जङ्घे निषेवे ऊरू चारू तवोरू घनमसृणरुचौ चित्तचोरौ रमायाः சாரு சாருன்னா ரொம்ப அழகாக இருக்கிறது தான் சாரு சொல்லுவா. அழகாக இருக்காம். என்னது ஊரு, ஊருன்னா பகவானோட தொடைகள், தொடையை பற்றி சொல்கிறான். எப்படி இருக்கான் கன மசுனா ருச்சம், ரொம்ப அடர்த்தியாக இருக்கான். அப்படி ரொம்ப லொலலான்னு இல்லாதக்கு ஒல்லியாக இல்லாதக்கு நல்ல கின்னு இருக்காம் அவரோட தொடை பார்க்கறதுக்கு. அதனால மயக்கிறதாம் அந்த தொடை அவரோட. அதனால என்ன ஓகே ரமாயாக, ரமானா லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி சித்தச்சோரோ லக்ஷ்மி தேவியோட மனசை வந்து அது அட்ராக்ட் பண்ணுறதாம். அப்படின்னு தான் நம்ம மனசை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தொடையாம் பகவானோடு. அது வந்து விஸ்வக்ஷோபம், இந்த விஸ்வத்தெல்லாம் சோபிக்கக்கூடிய அந்த ரூபம். விஷங்கியா, ஒரு சங்கை வருது. என்ன சங்கை? துருவம். அதனால தானோ என்னவோ சொல்கிறாங்க பட்டதிரி. எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வருது. என்னது? அனிஷமுபவ், எப்போதும் பீத்தச்சேலா விருத்தாங்கோ, அந்த 2 தொடைகளை என்ன பண்ணுறா மஞ்சப்பட்டால மூடி விடுறாளாம். ஏன்னா எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுறது, இழுக்கிறதாம் அந்த தொடை. அதனால என்னவோ குருவாயூரப்பா உன்னோட தொடையை வந்து மஞ்ச பட்டால மூடி விடுறா சொல்கிறா அப்படின்னு அவர் சொல்கிறா. ஏன்னா எல்லாரும் பார்த்தவெல்லாம் அதை எல்லாருமே சோபிக்கிறதாம் அந்த தொடை. அதனால தான் உன்னோட பீத்தச்சேலத்தால் உன்னோட தொடையை மூடி விடுறா தோணுறது எனக்கு அப்படின்னு சொல்கிறா. உன்னோட 2 தொடையானது ஆனம்பிராணம், யாரெல்லாம் உன்னை வணங்குறாளோ, யாரெல்லாம் பகவானை வணங்குறாளோ அவளை புரஸ்தாது, அவள் எதிர்க்க நெசத்துன வைக்கப்பட்ட சமஸ்தார்த்த பாலி, உலகத்தில் இருக்கப்பட்ட எல்லா சம்பத்துகளையும் சமுத்கச்சாயம், ஓகே, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா போல. ஜானுத்வயம் ச, ஜானுன்னா தொடை, அந்த 2 தொடைகளும் இருக்காம். ஸோ உலகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் மூட்டையை கட்டி வச்சா மாதிரி பகவானோட தொடை இருக்காம். அந்த தொடையில் கிரம பிருதுல மனோக்னே, உன்னோட அந்த 4 லெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறான். நல்ல ஷேப்பாக இருக்கான் பகவானோட காலு.
பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மனோகரமாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள உன்னோட பாதங்களை நான் சேவிக்கிறேன், உன்னோட பாதத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ பகவானோட தொடை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். லக்ஷ்மி தேவி அப்படி அட்ராக்ட் ஆகிடுறானா, உலகத்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற அந்த தொடையை அதனால தான் எனக்கு தோணுறது, மஞ்சப்பட்டாலும் உன்னோட தொடை எப்போதுமே மூடி வச்சு விட்றா தோணுறது குருவாயிரப்பா. அது எப்படி இருக்கான், வாரி வணங்கி எல்லாருக்கும் எல்லா சம்பத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்காம் அந்த தொடை. அந்த மாதிரி உள்ள அந்த ஜானுவை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்கே பட்டதிரி சொல்கிறான். மஞ்சீரம் மஞ்சுநாதைரிவ பதபஜனம் ஸ்ரேய இத்யாலபந்தம் பாதாக்ரம் பிராந்திமஜ்ஜத் பிரணத ஜனமனோ மந்தரோதாரகூர்மம் உத்துங்கா தாம்ரராஜன் நகரஹிமகர ஜோத்ஸ்னயா சாஸ்ரிதானாம் சந்தாபத்வாந்தஹந்த்ரீம் ததிமனு கலயே மங்களாம் அங்குலீனாம். மஞ்சீரம் மஞ்சுநாதைரிவ பதபஜனம் ஸ்ரேய இத்யால பந்தம். பதபஜனம், பதபஜனம் யாரெல்லாம் உன் பதங்களை பஜிக்கிறாளோ, ஓகே, அவளுக்கு ஸ்ரேயா, ஸ்ரேயஸ் கண்டிப்பாக உண்டு இல்லையா. பகவானை யாரெல்லாம் பஜிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் எப்போவுமே பகவான் காப்பாற்றுவா, ஸ்ரேயஸ் உண்டு. மஞ்சுநாதைகி, அந்த அது மஞ்சுநாதம்னா அந்த அழகான அந்த ஸ்வரத்தால ஆலபந்தம் எல்லாரும் சொல்லியிருக்கா. இப்போ ஸ்துதிகள்ல எல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, பகவானை யாரெல்லாம் பஜிக்கிறா அவளுக்கு கண்டிப்பாக பகவான் கைவிட மாட்டான், காப்பாற்றுவா சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கா. மஞ்சீரம், காலில் இருக்கப்பட்ட அந்த கொலுசு, ஓகே, பகவானோட அந்த ஆங்க்லெட்ஸு. பிராந்தி மஜ்ஜத்து, பிராந்தி மஜ்ஜத்தா பிரமைனால, பிரமைனா என்னது, நம்ம இந்த மாயினால பிரமை பிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். அந்த பிரமைனால மூழ்கி கொண்டிருக்கிற பிரணத ஜன மனோ, பிரணத ஜனம்னா அது பக்தர்கள், பக்தர்கள் மனசுல நம்மளெல்லாம் எல்லாம் இதுல ஒரு மயக்கத்துல இருக்கோம் பார்த்தனா, அந்த மாதிரி உள்ள பக்தரோட மனசுல மந்தர உத்தார, மந்தர பர்வதத்தை எப்படி பகவான் தூக்கிட்டு இருந்தாலோ இல்லையா, கூர்மாவதாரம் எடுக்கிறது எப்படி அந்த மந்தர பர்வதத்தை தூக்கிட்டு இருந்தா தன்னோட அந்த டர்ட்டில் மேல அந்த ஷெல் மேல வச்சுதானே தூக்குறா. எங்கே கூர்மாவதாரத்துல அந்த மாதிரி எப்படி தூக்கினாலோ அதே மாதிரி பிரமேல மூழ்கி இருக்கிற பக்தர்களை எப்படியாவது அவர் காப்பாத்துவா. ஓகே, யாரெல்லாம் பிரமேல இருக்கோமோ அவளெல்லாம் பகவானை யாரெல்லாம் பஜிக்கிறா அந்த பக்தனை இந்த பிரமையிலேருந்து பகவான் காப்பாற்றுவா. எப்படி காப்பாற்றுவா, இந்த மந்தர பர்வதத்தை எப்படி தூக்கினாலும் அந்த மாதிரி நம்மளையும் தூக்கி விடுவா. அதே மாதிரி அவருடைய இப்போ டோஸை சொல்றா, அது அந்த பாதங்கள் உத்துங்கா மேலே தூக்கின்னு இருக்கா, நம்மளோட இந்த பாதத்தோட மேல் பாகம் இருக்கு இல்லையா, அதையாக்கும் சொல்றாங்க. அதாம்ரா ரெட்டு கலரா, ராஜத்து பிரகாசமா இருக்கா. அங்க நகரா, அந்த கால் நகங்கள்லாம் எப்படி இருக்கு, ஹிமகர ஜோத்ஸ்னியா, ரொம்ப பிளசண்டாக ரொம்ப கூலாக இருக்கான் பார்க்கறதுக்கு. எப்படின்னா சந்திரனோட கிரணங்கள் மாதிரி இருக்கான் அவரோட காலோட நகங்கள் எல்லாம். ஓகே, அவரோட காலோட அந்த பாதம் இப்படி நல்லா தூக்கின்னு இருக்கு, டட்டாய்ஸோட அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஷெல் அந்த மாதிரி தூக்கின்னு இருக்கான். அந்த கால் நகங்கள் எல்லாம் நல்லா ரெட்டு கலராக ரொம்ப பார்க்கறதுக்கே பிளசண்டாக நம்மளுக்கு மனசுக்கு ஒரு இதை கொடுக்குற மாதிரி இருக்கான், சந்திர கிரணம் மாதிரி அந்த கால் நகங்கள் இருக்கு. அந்த நகத்தை ஆசிரிதானாம், யாரெல்லாம் ஆசிரிக்கிறாளோ சந்தாப துவாந்த ஹந்திரி, சந்திரன் எப்படி வெளிச்சம் விடுறதோ அதுபோல அந்த நகங்களை பார்த்த உடனே என்னது, சந்தாபம்னா நம்ம கஷ்டங்கள், கஷ்டம் எல்லாம் எப்படி இருட்டு வெளிச்சம் தான் இருட்டெல்லாம் போயிடுறது, அந்த மாதிரி பகவான் நம்மளை அந்த கஷ்டத்துலேருந்து அவரோட பாதத்தை வணங்கியாச்சுன்னா கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி விட்டுடுவா அப்படி சொல்கிறாங்க. ஸோ நகங்களை பார்த்தாலே பக்தன்மாரோட கஷ்டங்கள் எல்லாம் போயிடுறதான். அந்த கால் விரல் எப்படி இருக்காம், கால் விரலில் உள்ள அந்த இதெல்லாம் விரல்களும் நகங்கள்லாம் மங்களாம் அங்குலீனா, மங்களத்தை கொடுக்கறது எல்லாம் மங்களம் எல்லாம் ஒரு சைடில் நிற்கிற மாதிரி, எல்லாம் மங்களம்னு என்னது, எல்லாம் சுபம் 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 சுபம். அந்த மாதிரி நகங்கள், அந்த 10 நகங்களும் 10 இது விரல்களும், ஓகே, அதெல்லாமே மங்களத்தை கொடுக்குற மாதிரி நிற்கிறதா பகவானோட காலில். அந்த மாதிரி உள்ள நகங்களையும் அந்த பாதங்களையும் பார்த்தாச்சுன்னா போரும், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடும். அந்த மாதிரி உள்ள பாதத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ எப்போவுமே கோயிலுக்கு போனால் நம்ம ஃபஸ்ட்டு பாதத்தை பார்க்கணும் அவரோடு. ஸோ பாதத்தை பார்த்தாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடுமா. ஸோ அந்த மாதிரி உள்ள பாதத்தை நான் பஜிக்கிறேன் குருவாயிரப்பா சொல்கிறாங்க. யோகீந்திராணாம் த்வதங்கே ஸ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுதருகிசலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே
கிருஷ்ணா காருண்ய சிந்தோ ஹிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்த சந்தோஹ லக்ஷ்மீ. யோகீந்திராணாம் त्वदङ्गेष्वधिक சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ. யோகீந்திராணம்னா யோகீந்திரர்கள், யோகிகள் எல்லாம் त्वदङ्गे உன்னோட அங்கத்தில் உன்னோட உடம்புல அதிக சுமதுரம் ரொம்ப மதுரமாக இருக்கிறது என்னது? முக்தி பாஜா, முக்தியை அடைஞ்சவாளுக்கெல்லாம் நிவாசமாக இருக்கிறது சொல்கிறா. என்னது? பக்தானம், உன்னோட பக்தர்களுக்கெல்லாம் காம வருஷ துதரிக்கு சலயம். காமம்னு என்னது? நம்மளோட இஷ்டங்கள். காமத்தெல்லாம் வர்ஷிக்கப்பட்ட தேவதருவா இருக்க கல்ப விருட்சம் மாதிரி இருக்கிறது என்னது? தே பாத மூலம், உன்னோட பாத மூலம். பகவானோட பாதம் தான் நம்மளுக்கு, பாதத்தை வணங்கியாச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறா. அது எப்படி இருக்கான்? பாதம் கல்ப விருட்சம் மாதிரி இருக்கான், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கான் பகவானோட பாதங்கள். அந்த பாதத்தை நித்தியம் எப்போதும் என் சித்தஸ்திதம், என்னோட மனசுக்குள்ள இருந்துட்டு பகவானோட பாதம் எப்பவுமே கண்ண மூடி நம்ம மனசுல தெரியணும். அந்த மாதிரி நம்ம மனசுல சித்தத்துல எப்போதுமே இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பவனபுரப்பத்தே, ஹே பவனபுரப்பத்தில் இருக்கப்பட்ட குருவாயூரப்பனே, கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணனே, காருண்ய சிந்தோ, பகவான் யாருக்கும் கருணை கடல் இல்லையா? நீ கருணை கடலாக இருக்காய். நீ என்ன பண்ணுவாய்? நிசேஷ தாப்பான், என்னுடைய சமஸ்த துக்கங்களில் என்னெல்லாம் எனக்கு துக்கங்கள் இருக்கு, என்னெல்லாம் எனக்கு வியாதிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஹிருத்வா, அதெல்லாம் அறுத்து விடுவ சொல்றான். எல்லாத்தையும் இல்லாதக்கு பண்ணு. பரமானந்த சந்தோக லக்ஷ்மி, பரமானந்தம் சொல்லப்பட்ட லக்ஷ்மி கூட கூடி எனக்கு என்ன கொடு? பிரதிஷது, அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும் நான். அந்த அனுபவத்தை எனக்கு பிரதிஷது, அதை நீ அருள் புரி அப்படின்னு சொல்றான். ஸோ பகவானை வணங்கியாச்சுன்னா நம்ம சமஸ்த துக்கங்களும் போயிடும். அந்த மாதிரி தேவதருவா இருக்கப்பட்ட கல்ப விருட்சமாக இருக்கான் பகவானோட பாதங்கள். அந்த பாதம் என்னைக்குமே நம்ம மனசில் இருக்கணும். உன்னோட பாதத்தினால, அந்த பாதத்தை நான் வணங்குறதுனால நீ என்னோட சமஸ்த துக்கங்களையும் அறுத்து விட்டு எனக்கு பரமானந்தத்தை நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி இங்கே பட்டதிரி கேட்டுக்கிறான். ஆக்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைதஸ் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्पीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं स्पीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं स्पीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. अज्ञात्वा ते महत्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेताः. விஸ்வநாதனா இந்த விஸ்வத்துக்கே நாதனா இருக்கப்பட்ட குருவாயூரப்பா, தே மகத்துவம், உன்னோட மகத்துவங்கள்னா மகிமையானது அக்ஞாத்வா, எதுவும் தெரிஞ்சுக்காதக்கு இல்லையா? பகவானை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. எதுவும் தெரிஞ்சுக்காதக்கு இருந்தாலும் எதிக நிகதித்தம், இங்கே இந்த நாராயணத்தில் என்ன சொல்கிறேனோ தத்து அதையெல்லாம் தயவு செய்து க்ஷமேதாக, என்னை க்ஷமிக்கணும். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சு விடு சொல்கிறா. சஹஸ்ர ஸ்தோத்திரம், இங்கே 1000க்கும் மேலே இருக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திரமானது அதிகதரம், ரொம்ப மகத்தான ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் மகத்தா இருக்குது சொல்கிறா. தொத் பிரசாதாய, உன்னுடைய அனுகிரகத்துக்காக பூயாத்து, நீ இந்த 1000 ஸ்லோகங்களை இருக்கேங்க நாராயணத்தில் 1000 ஸ்லோகங்களையும் நீ ஏற்று எடுத்துக்கோ சொல்கிறான். நான் என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்கிறேன் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுடு, நான் ஸ்ரத்தையாக சொன்ன ஸ்லோகத்தில் நீ ஏற்று எடுத்துக்கோ. துவேதா நாராயணியம், துவேதானா 2. இந்த நாராயணியம் சொன்னது, நாராயணியம் என்னத்துக்கு பேர் வந்தது? இதை நாராயணன், பகவான் நாராயணனை பற்றி சொல்கிறதுனாலையும் இதை எழுதினது யார்? நாராயண பட்டதிரி. நாராயணர் பட்டதிரி எழுதினதுனால இந்த 2 நாள் துவேதானா 2, இந்த 2 ரீசன்னால தான் இதுக்கு நாராயணியம் சொல்லி பேர் வந்தது. இந்த நாராயணியத்தை ஸ்ருதிஷு, வேதங்கள் எல்லாம் ஜனுஷா, நீ எடுத்த அவதாரங்கள், பகவான் எடுத்த அவதாரம், ஜனுஷனா ஜனிச்சது, அவர் எடுத்த அவதாரங்கள்னாலையும் சுத்தியதா வர்ணனேனா, இந்த ஸ்துதி எல்லாம் வர்ணிக்கிறதுனால லீலாவதாரைகி, பகவான் செய்த எல்லா லீலைகளும் இதிலே மறந்து இல்லையா? அந்த லீலை அவதாரம், அவர் எப்படி ஜனிச்சா, எல்லா அவதாரங்களும் செய்தியோ இந்த ஸ்தோத்திரம் ஸ்பீதம், மனசுக்குள்ள எப்படி இருக்கு, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற ஸ்தோத்திரமா இருக்கு.
அப்போது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நீ என்ன கொடுக்கணும்? ஆரோக்கிய சௌக்கியம். யாரெல்லாம் இதை ஜபிச்சாலோ, யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் ஆரோக்கிய சௌக்கியத்தை நீ கொடுக்கணும் சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. ஸோ அது மாதிரி நாராயணியத்தை படித்தாச்சுன்னா நீங்கள் எங்கெல்லாம் நாராயணியத்தை படிக்கிறேன் அங்கெல்லாம் சாட்சாத் குருவாயூரப்பனே உட்காந்துட்டு கேட்பாளாம். நம்ம படிக்கிறது நம்ம தெரியாக்கி தப்பு படித்தாலும் ஷமிப்பா பகவான் நம்ம படித்ததுக்கு அதுக்குள்ள பலனையும் கொடுப்பா. அந்த மாதிரி எங்கே நீங்கள் உட்காந்து நாராயணியம் படித்தாலும் அவரோட சாநித்தியம் உண்டு அந்த இடத்துல. அதனால் பக்தி ஸ்ரத்தையாக நம்ம நாராயணியத்தை படித்து பூர்த்தி பண்ணணும். அந்த மாதிரி உள்ள குருவாயூரப்பனுக்கு நம்ம 1000 கோடி நமஸ்காரம் சொன்னாலும் கம்மி தான் இல்லையா? இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக இந்த நாராயணியம் கிடச்சிருக்கு. ஸோ அதை படிக்கிறதுக்குள்ள அந்த அனுகிரகம் பகவான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. ஸோ அதை படிக்கிறதுக்குள்ள ஆரோக்கிய சௌக்கியத்தையும் அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம 100ஆம் அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணினோம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.